நான் சொல்கிறத இமேஜின் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இப்போ ஒரு குழந்த அழுகிற சத்தம் கேட்குது. ஆனால் உங்கள் வீட்டில் குழந்தையே இல்லை, ஜஸ்ட் ஒரு டால் தான் இருக்குது. இதுதான் மேண்டி த டால். இன்னைக்கு இந்த டாலை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது சாதாரண ஒரு டால் கிடையாது. இது உள்ள அமானுஷ்யமாக வேற ஒன்று இருக்குது. மேண்டி ஒரு பழைய போர்சலின் டால். எவ்வளோ பழசுன்னு கேட்டிங்கன்னா 1900 உள்ள பழசு. இந்த பொம்மை பார்க்குறதுக்கு இன்னசென்ட்டாக இருக்கும், சாஃப்டான ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளாஸி ஐஸோட. ஆனால் இந்த பொம்மையை பற்றின ஸ்டோரி அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காது. கிட்டத்தட்ட இந்த பொம்மை பார்க்குறதுக்கு ராபர்ட் த டாலோட தங்கச்சி மாதிரி இருக்கும், கையில் பொம்மையை வச்சுக்கிட்டு. ஆனால் உண்மையாக தங்கச்சி கிடையாது. 1991 ஒரு பொண்ணு மேண்டியை கனடாவில் இருக்கிற ஒரு மியூசியமில் டொனேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் இதுக்கப்புறம் இந்த பொம்மையை என் வீட்டில் வச்சுக்க முடியலன்னு. யான்னு கேட்டதுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு குழந்த அழுகிற சத்தம் கேட்குது என் வீட்டில். அண்ட் அந்த சத்தம் இந்த பொம்மைக்கிட்டேருந்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு மேண்டியை டொனேட் பண்ண மியூசியம் பேர் குவெனல் மியூசியம். அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொம்மை இந்த மியூசியமுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டாஃப்கிட்டேருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாமாங்கெல்லாம் திடீர்னு காணா போகுது, கதவு சொந்தமாக திறக்குது, அதுக்கப்புறம் நைட் ஆனால் ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குது, அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வேலை செய்யாமல் போகுது. ஒர்க்கர்ஸ்லாம் இந்த மேண்டி பக்கத்து தனியாக போகிறதுக்கே மறுப்பாங்க. அந்த மியூசியமுக்கு வந்த விசிட்டர்ஸ்லாம் மேண்டியை பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பயம் வரும், எங்ஸைட்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. மேண்டி இருக்கிற இடத்துல சிசிடிவி கேமராலாம் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேண்டியோட கண்ணு அவங்களே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்குன்னு. ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரும் பார்க்காதப்ப மேண்டியோட எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆகுமா. அங்கே நடந்த மோஸ்ட் டெரிஃபையிங்கான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த விசிட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அழுகிற சத்தம் கேட்டிருக்கு, சாஃப்டாக ஒரு குழந்த அழுகிற சத்தம். அவங்க திரும்பி பார்க்கும் பொழுது யாருமே அங்கே இல்லையா, மேண்டி தவிர. ஸ்கெப்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மேண்டி ஜஸ்ட் ஒரு பழைய பொம்மை தான், இந்த சவுண்ட்ஸ்லாம் நம்ம இமேஜினேஷன் தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஏதோ ஒன்று மேண்டி கிட்ட அட்டாச்சாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த மேண்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் குவெனல் மியூசியமுக்கு போயிட்டு மேண்டியை பார்க்க போவீங்களா? போயிட்டு தான் வாங்க சும்மா ஒரு வாட்டி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.